நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 10 சிறுகதை வறுமையின் சுவடுகளும் பிரியாத பிரிவும் பகுதி 2. விமான நிலையத்திலிருந்து வீடு வந்து சேர்ந்த ஃபாத்திமாவிற்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக நகர்ந்தது. வாசலில் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்த உம்மா பேத்தியின் கலைந்த முகத்தையும் கண்ணீரால் வீங்கிய கண்களையும் பார்த்து நெஞ்சு உருகிப்போனார். மௌனமாய் அழுத மருதாணி ஃபாத்திமா என்று உம்மா கூப்பிட உம்மாவின் மார்பில் சாய்ந்து கசங்கி போனாள் ஃபாத்திமா. ஏன் உம்மா, இந்த வறுமை நம்மள மட்டும் இப்படி துரத்துது? முதல்ல என் படிப்பை பறிச்சுது, இப்போ என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு தூர தேசத்துக்கு அனுப்பிடுச்சு. கையில் இருக்கிற மருதாணி கூட இன்னும் அழியல உம்மா என்று விம்மி விம்மி அழுதாள். உம்மாவின் கைகள் ஃபாத்திமாவின் தலையை வருடின. எல்லாம் என் விதிமா. இடியாப்பம் வித்து உன்னை ராணி மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஏழ்மை உன்னை சீக்கிரமே குடும்ப பாரத்தை சுமக்க வச்சிடுச்சு. ஃபர்ஹான் தங்கமான பிள்ளை ஃபாத்திமா. அவன் உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் அங்க உருக போறான். நீ தைரியமா இருக்கணும் என்று தேற்றினார். ஆனால் உம்மாவின் கண்களிலும் கண்ணீர் நதிக்கரையாய் ஓடிக்கொண்டிருந்தது. கடல் கடந்த முதல் தொலைபேசி அழைப்பு. இரவு 10 மணி இருக்கும். பாத்திமா ஃபர்ஹான் அமரும் அந்த மரநாற்காலியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய தொலைபேசி அடித்தது. திரையில் ஃபர்ஹான் என்ற பெயர் மின்னியதும் பதற்றத்தோடு எடுத்து காதில் வைத்தாள். மறுமுனை சற்றே இரைச்சலாக இருந்தது. ஃபர்ஹானின் குரல் அழுது முடித்திருந்தது போல கரகரப்பாக ஒலித்தது. ஃபாத்திமா என்றான் ஃபர்ஹான். அவ்வளவுதான். ஃபாத்திமாவால் தன் அழுகையை அடக்க முடியவில்லை. ஃபர்ஹான், ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? எனக்கு இந்த வீடு பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க இல்லாத இந்த நிமிஷங்கள் எனக்கு நரகமாயிருக்கு ஃபர்ஹான் என்று கதறினாள். ஃபர்ஹான் அங்கே ஒரு அறையின் மூலையில் அமர்ந்து கண்களை துடைத்து கொண்டான். ஃபாத்திமா, அழாதடி. நீ அழுதால் எனக்கு இங்கே நெஞ்சு வலிக்குது. ஏர்போர்ட்ல நீ கையை பிடிச்சு அழுதப்போ எனக்கு ஃப்ளைட் ஏறவே தோணல. எல்லாரும் புதுசா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிறப்போ உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் தெரியுமா? ஆனா என்ன பண்றது? நம்ம குடும்ப கடன், உம்மாவோட வயசான காலம், நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், இது எல்லாத்துக்கும் இந்த ஃபர்ஹான் ஒழிச்சுத்தான் ஆகணும் என்று அவளுக்கு புரிய வைத்தான். விடியாத இரவுகளும் நினைவுகளும். அடுத்தடுத்த நாட்கள் ஃபாத்திமாவிற்கு பெரும் போராட்டமாக மாறின. காலையில் எழுந்ததும் ஃபர்ஹானுக்கு டீ போட்டு கொடுக்கும் நினைவோடு சமையலறைக்கு ஓடுவாள். பின் அவன் இல்லை என்ற யதார்த்தம் சுட சுட உரைக்கும் போது அப்படியே சுவரோரம் அமர்ந்து கொள்வாள். ஃபர்ஹான் அவளுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஒரே ஒரு மல்லிகை பூச்சரம் காய்ந்து போய் அவளது டைரிக்குள் இருந்தது. அதை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்வாள். திருமணமான அந்த 2 மாதங்களில் ஃபர்ஹான் அவளிடம் காட்டிய அன்பும், என் ஃபாத்திமாவை நான் ஒரு குறையும் இல்லாம பார்த்துப்பேன் என்று கொடுத்த வாக்குகளும் அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவள் நினைத்த புதிய திருமண வாழ்க்கை இதுவல்ல. கணவனோடு மாலையில் உலா செல்ல வேண்டும், ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும், உம்மாவிற்கு இருவரும் சேர்ந்து சமைத்து தர வேண்டும் என்று எத்தனை கனவுகள்! ஆனால் இப்போது அவளது இரவு நேரத்து தோழன் ஃபர்ஹானின் புகைப்படமும் அவனது பழைய சட்டையொன்றும் தான். அந்த சட்டையில் இருக்கும் ஃபர்ஹானின் வியர்வை வாசனையை நுகர்ந்து கொண்டே விடிய விடிய அழுவாள். உம்மாவின் தியாகமும் பாத்திமாவின் வைராகியமும். நாட்கள் நகர நகர ஃபாத்திமா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாள். தான் அழுது கொண்டே இருந்தால் வெளிநாட்டில் இருக்கும் ஃபர்ஹானும் நிம்மதியாக உழைக்க முடியாது. இங்கே வயதான உம்மாவும் வேதனையிலேயே இறந்து விடுவார். ஒரு நாள் காலை உம்மா மீண்டும் இடியாப்ப மாவு இடித்துக் கொண்டிருப்பதை ஃபாத்திமா பார்த்தாள். வாலிப வயதில் கணவனை பிரிந்த சோகம் ஒரு புறம் இருந்தாலும் தன் உம்மாவின் முதுமை அவளுக்குள் ஒரு வைராகியத்தை தந்தது. ஓடிச் சென்று உம்மாவின் கையிலிருந்த உலக்கையை வாங்கினாள். உம்மா, இனி நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஃபர்ஹான் அங்கே நமக்காக உழைக்கிறான். நான் இங்கே உங்களுக்கு துணையா இருந்து பாதியில விட்ட என் படிப்பையும் எப்படியாவது பிரைவேட்டா எழுதி முடிப்பேன். ஃபர்ஹான் திரும்பி வரும்போது அவனுடைய ஃபாத்திமா அழுது வடிஞ்ச முகத்தோட இல்லாம ஒரு தைரியமான பெண்ணாக நிப்பா என்று கண்ணீரை துடைத்து கொண்டு கூறினாள். கண்ணீருக்கு நடுவிலும் ஃபாத்திமாவின் முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அது ஃபர்ஹானின் தூய்மையான அன்பும் உம்மாவின் தியாகமும் அவளுக்கு கொடுத்த நம்பிக்கை.
பிரிவின் வலி இன்னும் அவளது இதயத்தை அறுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் காதலின் பலத்தால் அவள் வாழ பழகிக் கொண்டாள். நன்றி. இந்த கதையின் அடுத்த பகுதி வேண்டும் என்று கூறினால் அடுத்த காணொளியில் தருகிறேன். நன்றி. தொகுப்பு: அபு அம்மார், முகமது ரிஃப்தி, அல் ஹாஷிமி, திஹாரியா. இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.